राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। जय ओम, जय ओम। योगी राम कुमार எழுதி சித்தர் பாலகுமாரன் அவர்களுடைய பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ராம மகிமை, ராமநாம மகிமை உள்ள பிள்ளை தொட்டு ராமன் சொன்னால் என்ன ஆகுங்கிறாங்க. सतगुरुनाथ महाराज की जय ओम। श्री रामचंद्र என்னை மாற்றினான் கவி வால்மீகி கதை காட்டினான் ஸ்ரீராமச்சந்திர கிருபாகராய இந்த நம் மனம் கூப்பிடும் என் யோகி ராம் சூரத் குமரன் ஸ்ரீராம்
श्री रामचंद्र कृपाहर संततम भगवान சொல்லக்கூடிய நாமம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் योगी राम सुरकुमार முதல் நாமமே காரணம் ராமநாமம் யோகி ராம் சுரகுமாருடைய நாமம் ஒன்று என்பது நமக்கு உலகம் கிடைத்த அருணாச்சல மலையோரமாய் வளர் பிரேமை சுபாவமாய் கருணாநிதே கவி வால்மீகி கதையை காட்டுகிறார்கள். உயர் வேதம் ஆயிரம் தேரியும் அந்த ராவணன் மனம் காமமாய் எவ்வளோ படிச்சுகிறார் ராவணன் அவரேந்திர காமத்தினால துய ராணி சூழ்ந்த கடலை காட்டினாய் மோக மன்னனை ராமன் என்பது சோழனை ஸ்ரீ ராமன் என்பது காரணம் ராமனா அவர்கள் நம்ம நிகழ்ச்சி உண்மையில் செல்வமும் நான்கு பாவம் சிதைத்து போகும் ஜென்மமும் மரணமும் இனி தீர்வு இம்மையே ராமா என்ற நெடுங்கெடுக்கிறார் என்று ராசராமி சாகசம் தாய் சீதை காட்டிய சோகம் நம் சிநேக ராமனின் சீற்றம் நீ சொல்ல கேட்பது பாக்கியம் துளசிதாசனின் கம்பரும் அருணாச்சல போகும் உயர் புலவராயிரம் தினம் ராமகர் சாமி இந்த ராமநாமத்தை சொல்றார் வடநாட்டுக்காரர் இதெல்லாம் பண்ணாங்க நல்ல எடுத்தாங்க துப்புனாங்க 10 பேர் 5 பேர் 6 பேர் வந்து அடிப்பாங்க. சாமி வடநாட்டுக்காரர் ஹிந்திக்காரர் राजा मर गया मंत्री मर गया राजा मर गया मंत्री मर गया प्रजा 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 मर गया राम नाम को युग युग जय राजा मर गया मंत्री मर गया राजा मर गया मंत्री मर गया प्रजा मर गया प्रजा मर गया राम नाम को जय जय राम नाम को जय 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 राम नाम இன்னைக்கு சொல்லிட்டோம். அதை அழிக்கணும்னு யாராவது நினைக்கிறவன் ராமநாமத்தினுடைய மகிமை அப்படி இறைவனுடைய நாமத்தினுடைய இன்னைக்கு ஒரு ஆளாக வந்து அதை நினைக்கலாம். அது அசுரந்த ரூபத்தில் வரலாம். பக்தி ஞானம் வைராக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் பராமரிக்கணும். அதை உருவாக்கணும். குருநாதனுடைய நாமம் சொல்லணும், ராமநாமம் சொல்லணும். ஏதாவது ஒரு நாமத்தை கட்டியாக படிச்சு பகவான் சொல்றாங்க. அது நமக்கு பார்க்கணும். புரியுது பிரார்த்தனை. பகவான் யோகி ராமசுரகுமாருக்கு 36 வருஷமாக ஜனார்தன் கங்கா அவர் ஆரம்ப காலத்திலிருந்து
எனக்கு வக்கீல் குமஸ்தாவாக இருந்தார். நான் வழக்கறிஞராக இருக்கும்போது வக்கீல் குமஸ்தாவாக தனி ஆஃபீஸ் போட்டு அவர் எல்லா கேஸுகளையும் பார்ப்பார், எல்லா நோட்ஸும் நடப்பார், அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தார். நம்முடைய வக்கீல் ஆஃபீஸே யோகிராம் சுகுமாருடைய மந்திராலய ஆஃபீஸாக மாறிச்சு. அப்படி இருந்த பிறகு மற்ற வக்கீல்கள் எல்லாம் எப்போ ஏன்டா வந்து அவங்க எல்லாம் ஊருக்கு போயிடுவார், தொழில் பண்ணி கஷ்டப்படுவார். ஆனால் வைராக்கியம் தான் எங்கே சேர்ந்தாலும் சாமியை போய் பார்த்தார். சாமி பரிபூர்ணமான நல்ல ஆசை கிடைச்சி மந்திராலய பணிகள் எல்லா அடியார்களுக்கும் கடிதம் போக்குவரத்து. அதே போல் ஜெயித்து விழாவெல்லாம் அன்றைக்கு நாகர்கோவில் 3 வாட்டி ஜெயித்து விழா தான் காரியப்படுத்தி போகணும். அந்த டைம்லாம் அவருடைய சேவை பெரிய சேவை என்றைக்கு மறக்க முடியாது. அதனால் அவர் நல்லா இருக்கார். அவருடைய மூத்த மகன் லண்டனில் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வரும்போதெல்லாம் அதே மாதிரி இருக்கார். இப்போ 2வது இதெல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சுட்டேன். அவருக்கு வேலை தான் மகன் கொடுக்கணும். அதே போல் மருமகன் நல்ல சென்னையில் இருக்கார். அந்த பணிகளெல்லாம் சென்னையிலே இருந்து அவர் கவனிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லோரும் பார்க்குறாங்க. அதெல்லாம் அவருடைய இன்றைக்கு பிறந்த நாள். பகவான் தான் அவரை காப்பாற்றினார். தலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், பகவான் போய் கேட்டார். எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஆப்ரேஷன் போய் பண்ணார். இன்றைக்கு வர எந்த ஒரு நும்பரமும் இல்லாமல் பகவான் சஞ்சலமும் இல்லாமல் காப்பாற்றி வர்றது. அவருடைய திருக்குடும்பம் பல்லாண்டு வாழும். இதெல்லாம் பல்லாண்டு வாழ பெருமானுடைய இன்னைக்கு அவர் பிறந்தநாள். பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு. வாடிய வாடியவே தொலைபேசியில் பாவனாசனுக்கு ரொம்ப அவங்க பண்ணி நான் இதெல்லாம் பார்த்தேன், யூடியூப்பெல்லாம் பார்த்தேன். எவ்வளவு ஆனந்தமான பாடல், நிம்மதி அடைந்து உலகம் அடைந்து நான் இப்போ நிம்மதியில்லாத நேரத்தில் அந்த பாடலை ஒரு குருநாதனுடைய கருணை கிடைக்கணும்னு இல்லை என்று கிடைச்சா என்ன ஆனந்தம் கிடைக்கும் என்பதெல்லாம் பற்றி அந்த அம்மா ரொம்ப பேசினாங்க. அவங்க மகன் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் அவர் மாப்பிள்ளை ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு. அவருக்கும் சம்பளம் வரணும் சொன்னாங்க. அதே போல் தஞ்சாவூர் சிவபாஸ்கர் மனைவி ராதா வயிற்று காரணமாக பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு வருகிறார். அவர் வயிற்றுக்கு முற்றிலும் நீங்கி பல்லாண்டு வாழ யோகிராம் திருநெல்வேலி சோபியா பாலாஜி குடும்பம் இந்த ஆதிகாரி நாடா குடும்பத்துக்கே கிடைக்க நல்ல தீர்ப்பு கிடைக்க காணப்படும் பாத யாத்திரை அன்பர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி பல்லாண்டு வாழ மதுரை பகவானுடைய அற்புதத்தை பகவானுக்கு விளக்கு 7 விளக்கு ஏற்றிட்டு 7 விளக்குக்கும் அவங்க என்ன சாதிக்கிட்டு இருந்தாங்க, என்ன சாதிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வினோதி முத்துராஜி நம்ம வேளாண் ஸ்டோர் அக்னி குடும்பம் எல்லாம் பல்லாண்டு வினோதி முத்துராஜ், ஆனந்தராஜ், டாக்டர் ராஜசபை, டாக்டர் நாச்சியம்மன், அருப்புக்கோட்டை சந்திரசேகர், திருச்செங்கோடு ராகவன் அவருடைய குடும்பம், சென்னை கண்ணன், செல்வி, மனோகர், சாய்நாத் குடும்பம் பல்லாண்டு
பாலாஜி திருநெல்வேலி பாலாஜி அவர்களுக்கு நோய் தொற்றிலிருந்து அவர் மீண்டு வந்திருக்காரு. அவரை காப்பாற்றிருக்காரு. அவர் உள்ள முடியல. நான் கொஞ்சம் லேசாக தான் நினச்சேன். சாமியை பற்றி என் ஒய்ஃப் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, ஒரே போட போட்டாங்க. இப்படிதான் நினச்சதுனால தூக்கி போட்டு மாற்றி அவர் பெரிய கார்பரேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு பாடத்தை போட்டுட்டாரு. அந்த சாமி, நான் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க, பண வரவு எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அது நான் மாதந்தோறும் 5000 ரூபாய் அனுப்பி வச்சு அப்படி ஒரு இதை அவர் சொல்கிறாருன்னா பகவானுடைய இவ்வளோ காட்டிட்டாங்க. உணர்ந்துட்டார். அன்னை உணர்ந்தவர் தலைவனை அறிவார். பாலாஜி பகவானை உணர்ந்துட்டார். ஒய்ஃபுக்கு கூப்பிட்றாங்க நல்லா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு பகவான் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் உணர்ந்துட்டார். அதனால் இந்த திருக்குறளும் பல்லாண்டு எல்லாம் அடுத்த சிவகாசி அருப்பையா கோமதி குடும்பம், ஆடிட்டர் சேதுராஜலிங்கம், சந்திர விஜயா குடும்பம் பல்லாண்டு அவரை குறித்த மாதம் 23ஆம் தேதி அவர் படுத்துட்டாரு. மாசானத்து வந்துட்டாரு. கடவுள் நம்ம மறக்க நம்ம டெய்லி மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சவங்க நம்ம சொல்லிட்டு மறக்கக்கூடாது. ஒரே காலத்தில் யாரும் மறக்கக்கூடாது. மறந்தோன்னா அது என்ன ஆகுங்கிறது உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம். பகவானை நம்ம மறக்கக்கூடாது. 6 பேரும் பார்த்துட்டாங்க. இங்கேருந்து அங்கே ஜம்பி, இங்கேருந்து அங்கே ஜம்பி, அப்படி ஒவ்வொரு குருவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாமி சாமி எங்கே இல்லை, அனுபவத்தை வந்து பாருங்க. அந்த கையை பிடிச்சி இழுப்பார், எடுத்து சுற்றி கூட்டிட்டு வருவார், முத்தூர் அடிப்பார். எல்லாரும் வந்துட்டு இருக்கு. அப்போ அவர் இல்லை, நான் வேற ஒரு குருவில் போயிட்டேன். வருஷம் மீறி ஒரு பக்தி இல்லை, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை, அதை கொண்டு வரணும். நான் மாசானத்து மாறுக்கு வந்தது நான் சொல்லி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது அவசியம் வேறு செய்யணும். அப்போ தான் காப்பாற்றணும், கூடவே இருப்பார். பாத யாத்திரை 32 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. மதுரை வந்து ஆனந்தராஜ் செட்டில் இருந்து முதல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் புதுச்சேத்திரம் வந்தவங்க அதில் இருந்தார். அப்போ அதை மறக்காமல் அங்கேயா போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் அ மீனிங்? நான் ஒன்றும் மறைச்சி பேசவே மாட்டேன். அப்பப்போ அதை போட்டு காட்டுறேன். அங்கே போகிறீங்கன்னா பகவான் வந்து இந்த இடத்துல தைக்கி இப்படி போகணும்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம மறக்கக்கூடாது. அதை மறக்கக்கூடாது. நான் பகவானுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஐயா, அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல் செய்த பிழைகளை ஐயா பார்த்து காத்து வச்சுக்கணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். அதாவது யாருக்கு முன்னாடி போகணும் தாவணும் ஒன்றும் கிடையாது. அறிஞ்சறியாமல் செய்ததுன்னா ஐயா பொறுத்து அவர்களை அறியாமல் செய்யணும், காத்து வச்சுக்கணும். ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு அந்த பாட்டில் பேச வச்சது. நாகர்கோவிலில் விழாவில் அமெரிக்காக்காரன் எல்லாம் வந்து பேச வச்சு எல்லாம் பண்ண பிடிச்சோ பிடிக்க நான் பார்க்குறேன். அதனால் அவருடைய மகனுடைய தேராம் தேவதி எல்லா வளமும் பெற்று நாட்கள் பல்லாண்டு வாழ கோயம்புத்தூர் சுரேஷ் மாதம் குடும்பம் நம்ம காண்பது வெப்சைட்டில் எல்லாம் ஓப்பன் பண்ணி எப்பவும் எழுதுவார், உண்மையை எழுதுவார். அவங்க எல்லாம் தெரியும். ஐயா வைகுண்டர் என்ன படித்தாரோ மாதவனுக்கு தெரியும். அவர் யார், இவர் யார், இதெல்லாம் அவருக்கு தெரியும். இவ்வளோக்கும் அவர் சைவ பிள்ளை இதில் ஒரு பிறந்தவர் பாரம்பரியத்தில் அவருக்கு ஐயாவுடைய அற்புதங்கள் எல்லாம் என்ன எழுதியிருக்கிறார்கள் கூட தெரியும். அப்படிப்பட்ட சுரேஷ் மாதவன் அவருடைய குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் துளசாமி அவர்கள், கவிஞர் துளசாமி அவர்கள் நோய் நீக்கி பல்லாண்டு வாழும் திருநெல்வேலி காலத்தில் திருக்குடும்பங்கள்
ஆராய்ச்சி முடிச்சிட்டார். பின்னாருக்கு தீபத்தி எரிஞ்சு. அப்போ பிறந்த பையனுக்கு ராமசரத்குமார் யார் வைப்பா? சாமி பார்த்ததில்லை, காலமடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவ்வளவு வைராக்கியம் முடிச்சுட்டாங்க. சாமி பார்த்துட்டாரு, எதுவும் சாமி எதுவும் சாமி. அப்படிப்பட்ட இந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழாது. ஏராளீஸ்வரர் நம்பி உருளை சுகம் பெற்று பல்லாண்டு வாழாது. உலக மக்கள் யாரும் உலகத்திற்கு நீங்கி சொன்னால் நம்ம காப்பாற்றப்படும். இன்னொரு பாதுகாப்பு வளைய சுற்றிக்கிட்டே இருக்கும் என்பதை கூறி எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா நலமும் பெருமாளுடைய பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாடிய வாடியவே வாடிய வாடியவே ஸ்ரீராம் சந்திர குமார் ஸ்ரீராம் சந்திர குமார் ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி.